அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நற்பண்புகளின் ஒரு பண்பை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னா, மனைவி மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். அதுக்கான ஹதீஸை நம்ம படிப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். இறைத்தூதர் அவர்களே, எனக்கு கருப்பு நிறமுள்ள மகன் பிறந்துள்ளான், நானோ வெள்ளை நிறம் உள்ளவன், கருப்பு மகன் பிறக்க முடியுமா என்று கேட்டார். இப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, உன்னிடம் ஒட்டகங்கள் உள்ளதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார். ஆம் என்றார். இருக்கு அப்படின்னு சொல்றார். அதன் நிறம் என்ன என்று கேட்டார்கள். சிகப்பு என்று கூறினார். அவைகளில் சாம்பல் நிற ஒட்டகம் உண்டா? சிவப்பு நிறையா சிவப்பு ஒட்டகம் இருக்கும் போல் இருக்கு. அப்போ அவைகளில் சாம்பல் நிறம் ஒட்டகம் உண்டா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஆம் அப்படி சொல்கிறார். அவர் சிவப்பு ஒட்டகத்திலிருந்து சாம்பல் நிற ஒட்டகம் எப்படி சாத்தியமாகும்? அது சிவப்பு ஒட்டகம் இருக்குன்றாரு, அதில் சாம்பல் நிற ஒட்டகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே, சிவப்பு ஒட்டகத்திலிருந்து சாம்பல் நிற ஒட்டகை எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அது தந்தையின் பரம்பரையில் வந்திருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். அது தந்தையின் பரம்பரையில் வந்திருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படித்தான் உன் மகனும் உன் மூதாதையரின் பரம்பரையில் இருக்கக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை வச்சு நீ சந்தேகப்படக்கூடாது, உங்களுடைய மூதாதையருடைய பரம்பரையிலேருந்து யாருடைய சாயலாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 7 ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரில் 5305, முஸ்லீமில் 2756, திருமிதியில் 2054, அபுதாபத்தில் 1927, நசையில் 3424, இப்னு மாஜா அதில் 1992, அஹமத் 6892. ஆக 7 ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனைவி நடத்தை மீது சந்தேகம் கொண்டு தன் குடும்ப வாழ்வை சீரழித்து கொண்டவர்கள் ஏராளம். கணவனின் சந்தேகத்தீயில் தங்களை மாய்த்து கொண்டு பிணமான பெண்களும் ஏராளம். கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொள்வதற்கு பல காரணங்கள் அமைந்தாலும் குழந்தை பிறப்பும் ஒரு பெரும் காரணமாக அமைந்து விடுகின்றது. கணவனும் மனைவியும் சிவப்பு நிறத்தில் இருப்பார்கள். குழந்தையோ நேர்மாறாக கருப்பு நிறத்தில் பிறந்திருக்கும். கணவன் மனைவி சாயலை விடுத்து இருவரின் உறவினரின் ஒருவரது சாயலில் குழந்தை இருக்கும். இதன் காரணங்களால் தன் மனைவி மீது கடும் சந்தேகம் கொள்ள துவங்குகிறான் கணவன். இந்த சந்தேகம் காரணமாக குடும்பம் சீர்குலைந்து விடுகிறது. இப்படி ஒரு சந்தேகத்தில் உணர்ந்த அல்லது சந்தேகத்தின் ஆரம்ப நிலையில் இருந்த ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். வந்திருந்தவர் ஒட்டகம் நிறை வைத்துள்ள அளவுக்கு ஓரளவுக்கு வசதியானவர். அவருக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை வைத்து அவரின் சந்தேக மனநிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தம்பி ஜபர் பின் ரலியல்லாஹு அவர்களும் ஏறக்குறைய ஒரே சாயலில் இருப்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையும் ஜாபர் ரலியல்லாஹு அவர்களின் தந்தையும் உடன் பிறந்தவர்கள். ஒரு தலைமுறை மாறியும் சாயல் ஒத்துள்ளதை அறிய முடிகிறது. எனவே சாயலும் நிறமும் குணநலனும் கூட முந்தைய பரம்பரையில் உள்ள ஒருவரை சார்ந்ததாக இருக்கக்கூடும். இந்த ஹதீஸ் மூலம் மனைவி மீது அனாவசிய சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார். மனைவி மீது அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக போதிக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின மாதிரி, அது சில பேர் தாய் மாமா சாயலில் இருப்பாங்க. சில வீட்டில் 4 பெண்கள் 4 மகள்கள் இருப்பாங்க. 2 மகள் கண்ணகரையன் இருப்பாங்க, 2 மகள் செக்க செவேல் இருப்பாங்க. அதனால் கணவனோ மனைவியோ சந்தேகப்பட முடியாது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயத்தை அவங்களுடைய மூதாதையர் பரம்பரையில் யாராவது ஒருத்தருடைய சாயல்களில் இருக்கக்கூடும். அதனால் சந்தேகப்படக்கூடாதுன்ற விஷயத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் வளர்க்குறாங்க. ஆகவே மனைவியை சந்தேகக்கூடாதுன்ற இந்த ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு அனாவசியமாக சந்தேகப்பட்டு வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்கள் ஏராளம் இருக்காங்க. 30 வருஷமாக கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறாங்க சந்தேகத்தில். அப்புறம் 30 வருஷத்துக்கு பிறகு கணவனுக்கு சந்தேகம் தீர்ந்துருது. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போகுது. அப்படிலாம் அந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆகவே மனைவி அனாவசியமாக சந்தேகப்படாமல் இருக்குமாறு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு அறிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.